ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு கழுகுன்னா ரொம்ப பிடிக்கும். பக்கத்து நாட்டுக்கு செய்தி அனுப்ப பருந்துகளை தான் அவர் பயன்படுத்துவார். அதனால் உயர பறக்கிற பருந்துகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பக்கத்து நாட்டு ராஜா அரண்மனைக்கு வந்தார். அவர் வரும்போது 2 பருந்துகளை பரிசாக கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பருந்துகள் 2ம் சாம்பல் நிறத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உடனே அந்த பருந்துகளை பறவைகளை பழக்க வைக்கிற ஆளுக்கிட்ட ஒப்படைச்சாரு. செய்திகள் கொண்டு போகிற பயிற்சியை அதுகளுக்கு கொடுக்க ஆணையிட்டாரு. சில நாட்களுக்கு அப்புறமா அந்த பறவைகளை பார்வையிட வந்த அரசர் அந்த 2 பறவைகளையும் பறக்க வைக்க கட்டளையிட்டார். ஒரு பறவை மிக உயரமாக பறந்துச்சு. அதிகமாக காத்தடிச்சதை கூட பொருட்படுத்தாமல் வேகமாக பறந்து காட்டுச்சு. இதை பார்த்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிறையா தங்க காசுகளை அந்த பறவை பயிற்சியாளருக்கு கொடுத்தாரு. ஆனால் இன்னொரு பறவை பறக்காம அந்த மரக்கிளையை பிடிச்சிட்டு அங்கேயே இருந்துச்சு. இதை பார்த்த அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அமைச்சரே, ஊரில் இருக்கும் நல்ல பயிற்சியாளரை இங்கே கூட்டிட்டு வாருங்கள். இந்த பறவையும் பறக்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு முதியவர் வந்து, என்னால் அந்த பறவையை பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, நீங்களே இந்த பறவையை கொண்டு போங்க. சில நாட்களுக்கு பிறகு வந்த அரசருக்கு அந்த பறவை நல்லா பறந்து காமிச்சது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டாரு அரசர். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ராஜா. அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை வெட்ட சொன்னேன். அந்த கிளையை நம்பாம தன்னோட ரெக்கையை நம்பினால அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால், யார் ஒருவர் தன்னோட பலத்தை தெரிஞ்சு அதை சரியா உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தோல்வியே இல்லை. நீங்களும் மற்றவங்களை சார்ந்து இராம உங்களை நம்பி தனியாக செயல்பட்டா உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும்.